Q series. இன்னைக்கு வந்து நம்ம Geography of Indiaல third topic monsoon, rainfall, weather and climate அதுதான் நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இத பாத்தீங்கன்னா நம்ம மான்சூனையும் ரெயின்ஃபாலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு weather and climate பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. ஓகேங்களா? Before going to monsoon அட்மாஸ்பியர்ல என்ன நடக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு மழை வர்றதுக்கு காரணமா இருக்கு. அட்மாஸ்பியர்ல என்ன நடக்குது, கிளவுட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த ரீசன்லாம் இந்த வீடியோல கத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஃபுல்லா கான்செப்டா இருக்கும். இந்த போர்ஷன் வந்து நம்ம எங்க இருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வெதர் அண்ட் கிளைமேட் அந்த லெசனை, 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல அட்மாஸ்பியர் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. இந்த ரெண்டு லெசனையும் இந்த 3 லெசனையும் கவர் பண்ணதான் இந்த வீடியோ. ஓகேங்களா? புக் வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கிறதுங்க. ஓகேங்களா? ஓகே, இல்லைனாலும் ஓகே, வீடியோ மட்டும் பார்த்தா ஃபைன். ஓகே ஓகே இப்போ டூ யூ நோ பார்ப்போம். டூ யூ நோவில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்போம். த வேர்ட் கிளைமேட் அது வந்து க்ரீக் வேர்டு, கிளிமோ இன்க்ளினேஷன். ஓகேங்களா? சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் வெதர் வந்து மெட்டீரியாலஜி, சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் கிளைமேட் கிளைமேட்டாலஜி. ஈக்குவபிள் கிளைமேட் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் கிளைமேட்டை சொல்கிறாங்க. இட் இஸ் நெய்தர் டூ ஹாட் நார் டூ கோல்டு, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதனால ஈக்குவபிள் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க பிரிட்டிஷ் கிளைமேட்டை. வெதர் அட்மாஸ்பியர் அட் அ கிவன் பாயிண்ட். வெதர்னா என்னன்னா ஒரு அட்மாஸ்பியர் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் எப்படி இருக்குது அதுதான் வந்து வெதர். ஒரு நாளுக்குள்ள இல்லை மதியானம் வெதர் இப்படி இருக்குது, சாயங்காலம் மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி டைம் ஒரு நாளுக்குள்ளே இந்த 10 தடவை மாறுறது அதுதான் வந்து வெதர். ஓகேங்களா? ஓகே, கிளைமேட்னா என்னன்னா அட்மாஸ்பியர் ஓவர் அ பீரியட் ஆஃப் 30 to 35 இயர்ஸ், 30-35 வருஷம் ஒரே மாதிரி கிளைமேட் இருக்குது. எங்கள் அண்டார்டிகாலெலாம் எப்பயுமே த்ரூ அவுட் த இயர் வந்து அங்கே வந்து கோல்டாகவே இருக்கும். அதுதான் வந்து 30 to 35 இயர்ஸ்க்கு மேலே ஒரு இடம் வந்து அதே டைப் ஆஃப் வெதரை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது Earth's atmosphere 78% nitrogen, 21% oxygen, 0.97% argon, 0.03% carbon dioxide, 0.04% other gases and water vapor அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.3% தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம இன்னும் ஆக்சிஜன் தான் அதிகப்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளைமேட்டிக் அட்லஸ் ஆஃப் த வேர்ல்ட் இதை வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அல்-பலஹி. ஓகேங்களா? அல்-பலஹி அவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இதெல்லாம் டூ யூ நோ, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளைமேட் அட்லஸ் இந்த வேர்ல்டு வந்து அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். விண்டோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறது அனிமோமீட்டர், விண்டோட டைரக்ஷனை கால்குலேட் பண்ணுறது விண்ட் வெயின் ஆர் வெதர் கோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விண்ட் வெயின் வெதர் கோக் இதுதான் வந்து எந்த டைரக்ஷனில் விண்ட் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறது. ரெயின்ஃபால் வந்து மெஷர் பண்ணுறது ரெயின் காஜு, ஏர் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது பேரோமீட்டர். ஓகேங்களா? ஏர் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது இது எல்லாமே டூ யூ நோ கொடுத்துருக்குறது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து ஓசோன். ஓகேங்களா? ஓசோனை வந்து மெஷரிங் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டோப்சான் யூனிட் DU அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து யூனிட் டு மெஷர் த டோட்டல் ஓசோன். ஓசோன் வந்து O3, இது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குது, அதை மெஷர் பண்ணுறது DU அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்டில் போடுறாங்க. ஓகே, த ஸ்டாண்டர்ட் ஏர் ப்ரெஷர் அட் சீ லெவல் இஸ் 1013.25 மில்லிபார். ஓகேங்களா? இப்போது ஏர் ப்ரெஷர் அப்படின்னா அந்த ப்ரெஷர்னா என்னென்னா அழுத்தம். ஓகேங்களா? அழுத்தம் வந்து ஏர் கொடுத்ததுன்னா அது வந்து ஏர் ப்ரெஷர். நம்ம மேலே எப்பயுமே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உள்ளே இருக்கிற பிளட் செல்ஸ் பிளட் ஸ்ட்ரீம் வந்து அதை காம்பன்சேட் பண்ணுறதுனால அந்த ப்ரெஷரை நம்ம ஃபீல் பண்ணுறது இல்லை. இதே நம்ம மவுண்டெயின் சைட் போகும்போதோ நம்மளுக்கு ஒரு மாதிரி ப்ளீடிங்லாம் ஆகும் இல்லையா, மேலே ஸ்பேஸ்லாம் போகும்போது நம்ம அந்த கோட் போடலன்னா வந்து பாடி வந்து பர்ஸ்ட் ஆகிடும். ஏன்னா அந்த ப்ரெஷரே இருக்காது. நம்ம இங்கே வந்து நம்ம உடம்புலேருந்து வர ப்ரெஷர் வந்து பிளட்டை வந்து வெளியில் புஷ் பண்ணி அனுப்பும். அதனால தான் நம்மளுக்கு ப்ளீடிங்லாம் அந்த மாதிரி ஆகிறது. ஓகேங்களா? உள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டு மேலே கொடுக்குற அழுத்தம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகுது. அதனால தான். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக ஏர் ப்ரெஷர் சி லெவலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1013.25 மில்லிபார்.
அதே மாதிரி அட் த earth surface the pressure is 1.03 kg per square centimeter. ஒரு சென்டிமீட்டருக்கு நம்மளுக்கு 1.03 கிலோகிராம் அப்படி அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு கிலோகிராம் கிட்ட. ஓகே, த ஹையஸ்ட் ஏர் ப்ரெஷர் யார் எப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹையஸ்ட் ஏர் ப்ரெஷர் எவ்வளோ இருந்திருக்குன்னா 1083.8 மில்லிபார். இது வந்து ரஷ்யாவில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 31 டிசம்பர் 1968 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த நாள் இருந்தால் புது வருஷமே 29. ஓகே ஓகே. லோவஸ்ட் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 870 மில்லிபார். இது வந்து நம்மளுக்கு பசிபிக் ஓஷனில் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க 12 அக்டோபர் 1979. இதிலேருந்து ஒரு 11 வருஷம் அப்புறம், ஓகேங்களா, இதில் வந்து ஒரு 11 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு லோவஸ்ட் பாயிண்ட் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க 870 மில்லிபார். ஓகேங்களா, அடுத்தது வந்து அட் த டாப் ஆஃப் த மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 8848 மீட்டர். இதுதான் வந்து நம்மளுக்கு மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட். த ஏர் ப்ரெஷர் அங்கே இருக்கிறது இஸ் ஒன்லி அபவுட் 1/3 ஆஃப் த ப்ரெஷர் அட் த சீ லெவல். சீ லெவலில் இருக்க ப்ரெஷரோட கம்பேர் பண்ணும்போது 1/3 தான் அங்கே இருக்குது. அப்படின்னா என்ன, அங்கே வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதான் நான் சொல்கிறேன், மவுண்டெயின் மேலே போகும்போதோ இல்லை மேலே ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது ப்ரெஷர் வந்து கம்மியாகிட்டே வரும் அப்படின்னு சொன்னால அதுதான் கொடுத்துருக்காங்க. 1/3 ஆஃப் த ப்ரெஷர் தான் அங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னு எதெல்லாம் சொல்லுவோம், ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, இது வந்து புக்கில் கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, ஓகே. கேப்ரியல் ஃபாரன்ஹீட் 1714 கண்டுபிடிச்சிருக்காரு. ஆண்ட்ரூ செல்சியஸ் 1742 கண்டுபிடிச்சிருக்காங்க. லார்ட் கெல்வின் 1848 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இவங்கெல்லாம் வந்து இந்தந்த வருஷத்தில் ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அவங்கவுங்க பேர்லேயே வந்துடுது. இயரை மட்டும் அப்ராக்சிமேட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து ஸ்டார்டிங்கில் 16th சென்ச்சுரி ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சிருக்காரு. இவங்களும் வந்து மிடில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு கண்டுபிடிச்சி 100 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம 1772 டேனியல் ரூதர்ஃபோர்ட் அப்படின்றவர் வந்து நைட்ரஜன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்த 2 வருஷத்துலேயே ஜோசப் பிரெஸ்லி அப்படின்றவர் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ பாருங்கள், நைட்ரஜன் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கு நிறைய 78% இல்லை, பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 21% இருக்கிறது ஆக்சிஜன். அதை வந்து அடுத்தது வந்து 2 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, டிக்ரீசிங் ஏர் ப்ரெஷர் த அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் டு பிரீத் ஆல்சோ டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் வந்து ப்ரெஷர் கம்மியாச்சு அப்படின்னாக்கா ஆக்சிஜன் ப்ரீத் பண்ணுறதுக்கும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான். நம்மளுக்கு ஒன் ஆஃப் த சென்டென்ஸில் அப்படியே கொடுத்துருவாங்க, டிக்ரீசிங் ஏர் ப்ரெஷர் அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த நேரத்தில் கரெக்டாக போடணுன்னாக்கா நம்ம 2-3 தடவை அதை படிச்சிருக்கணும். இங்கேயும் டிக்ரீஸ் தான், இங்கேயும் டிக்ரீஸ் தான். ஓகேங்களா, ஆக்சிஜன் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிஜனும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் ஏர் அப்படின்னாக்கா அது விண்டு. வேர்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் ஏர் அப்படின்னாக்கா ஏர் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரிசாண்டல் வேர்டிக்கலுக்கு சில பேர் கன்ஃபியூஸ் ஆகும். அது என்ன சொல்கிறேன், ரோடு இருக்கு இல்லையா, அது வந்து ஹரிசாண்டல். அதில் ஒரு தென்னை மரம் இருக்குன்னா அது வந்து வேர்டிக்கல். ஓகேங்களா, ஹரிசாண்டலாக நம்ம காற்றடிச்சதுன்னா அது விண்டு, வேர்டிக்கலாக காற்றடிச்சதுன்னா அதை ஏர் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. வார்ம் கரண்ட்டு, கோல்டு கரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஆனால் புக்கில் அவ்வளோ தூரம் கொடுத்துல. ஓகேங்களா, ஓகே. ஆனுவல் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஆஃப் தமிழ்நாடு, இது ரொம்ப முக்கியம், ஏன்னா தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 டிகிரி டு 43 டிகிரி. ஓகேங்களா, 18 டிகிரி செல்சியஸ்லேருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்மளுக்கு டெம்பரேச்சர் ரேஞ்ச் வேரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெயின்ஃபால் பார்த்தோம்னா 958.5 mm அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்தியாவுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு 118 சென்டிமீட்டர். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்தியா கூட தமிழ்நாடை கம்பேர் பண்ணி பாருங்க. அண்ட் இது ஆவரேஜ் டெம்பரேச்சரோட தமிழ்நாடு கம்மியாக தான் இருக்கும், 95 கிட்ட வரும். இங்கே 118, இங்கே 95. இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது, மில்லிமீட்டரில் இருக்குது, அதனால். ஓகேங்களா, 95 சென்டிமீட்டர் நம்மளுக்கு மழை. ஓகே, அடுத்தது ஓகே, இந்த பார்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, எர்த் கிட்ட இருக்கிறது வந்து நம்மளுக்கு அட்மாஸ்பியரை வந்து கிட்டேருந்து தூரம் போக போக
நிறைய டைப்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு 5 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க ஆக்சுவலி நம்மளுக்கு. இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே ட்ரோபோஸ்பியர் தான் ஃபஸ்ட்டு லேயரு. இந்த லேயரில் தான் நம்மளுக்கு என்னது அட்மாஸ்பியர் இருக்கும், க்ளவுட் இருக்கும், மழை பெய்கிற க்ளவுடு எல்லாமே ஃபார்ம் ஆகுது இந்த ட்ரோபோஸ்பியரில் தான். ஃப்ளைட் எல்லாமே ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் நடுவில் பறக்கும். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிறது வந்து ஓசோன். அதுக்கு மேலே பார்த்தோம்னா நம்மளுக்கு மீசோஸ்பியர். அந்த மீசோஸ்பியரில் தான் வந்து மீட்டராய்ட்ஸ் எல்லாம் உள்ளே வருது இல்லையா, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எர்த்குள்ளே வரும்போது அதை எரிக்கிறதுக்கு வந்து மீசோஸ்பியரில் தான் எரிச்சிரும். அப்புறம் தெர்மோஸ்பியர், இதை வந்து அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த அயனோஸ்பியரில் வந்து அயனைசேஷன் ஆகும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் நடக்கும்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்குள்ளே ஏர்த்தில் எப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒரு வேவும் இன்னொரு வேவும் வந்து ரப் ஆகும்போது அயனைசேஷன் நடந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அப்பியரன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து அரோராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு தெர்மோஸ்பியரில் நடக்குது. ஓகேங்களா? நாட் ஓன்லி இன் தெர்மோஸ்பியர் பட் ஆல்சோ ஹியர் இங்கேயும் நடக்கும், எக்ஸோஸ்பியர்லையும் நடக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் அங்கே தான் நம்மளுக்கு சேட்டலைட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபுல் டீட்டெயிலில் பார்ப்போம். ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரோபோஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ட்ரோபோஸ்பியரோட ஹைட் என்ன, எங்கேருந்து எங்கே பார்த்தோம்னா 8 கிலோமீட்டர் போல்லையும் 18 கிலோமீட்டர் ஈக்குவேட்டர்லையும். எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன் எல்லா இடத்துலையும் ஒரே லென்த்துக்கு ஒரே கிலோமீட்டர் இருக்க வேண்டியது, ஏன்னா 10 கிலோமீட்டர் அதிகமாக இருக்கிற அளவுக்கு ஏன் ஈக்குவேட்டரில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் பார்ப்போம். ட்ரோபோஸ்பியர் வந்து சம்மர் டைமில் வந்து அதிகமாக இருக்குமா, அதோட லென்த் வந்து அதிகரிச்சிருமா. ட்ரோபோஸ்பியரோட லென்த் வந்து அதிகரிச்சிரும். லென்த் அதிகரிக்கும்னா எப்படின்னா இங்கே நடக்கிற விஷயம் அதுக்கு கொஞ்சம் மேலே நடந்தால் அதுவும் ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு. அட்மாஸ்பியரில் என்ன இருக்குது, நம்மளுக்கு க்ளவுட் இருக்குது. அந்த மாதிரி ட்ரோபோஸ்பியருக்கான தன்மைகளை எந்த அளவுக்கு எத்தனை கிலோமீட்டர் கொண்டு போகுதோ அது வரைக்கும் அது ட்ரோபோஸ்பியர். ஓகேங்களா? அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு சம்மர் டைமில் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ரோபோஸ்பியர் அதிகமாக இருக்கும். வின்டர் டைமில் டெம்பரேச்சர் குறையும் போது ட்ரோபோஸ்பியர் குறைஞ்சிரும். அதே கான்செப்ட் தான். போலில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், ட்ரோபோஸ்பியர் கம்மியாக இருக்குது. ஈக்குவேட்டரில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அதனால் ட்ரோபோஸ்பியர் அதிகமாக இருக்குது. சிம்பிள். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியர் பார்த்தோம்னா நம்மளுக்கு 50 கிலோமீட்டர் அண்ட் அபோவ் எர்த், அதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர். இதுதான் வந்து இதோட லோவர் பார்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து O3 ஓசோன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு வந்தாலே உங்களுக்கு வந்து ஓசோன் தான் ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு மீசோஸ்பியர். 50 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது வந்து மீசோஸ்பியர். ஓகேங்களா? 50லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் மீசோஸ்பியர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து லூமினஸ் க்ளவுட்ஸ் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீசோஸ்பியரை வந்து ஸ்பெஷலாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா கோல்டஸ்ட் லேயர். இருக்கிற 5 லேயரில் வந்து 5-6 லேயரில் வந்து அதுதான் வந்து கோல்டஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? மீசோஸ்பியர். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது தெர்மோஸ்பியர். எக்ஸிஸ்ட் அபோவ் த மீசோஸ்பியர். இட் எக்ஸ்டென்ஸ் எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 600 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த தெர்மோஸ்பியர் பார்த்தோம்னா பேர்லேயே சொல்லுவாங்க டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். ரேப்பிட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். எப்படின்னா மீசோஸ்பியர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்க லோவஸ்ட் கோல்டஸ்ட் லேயர் மீசோஸ்பியர். அதுலேருந்து தெர்மோஸ்பியர் வந்து 1000 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அங்கே வந்து என்ன பார்த்தோம்னா இட் அப்சார்ப்ஷன் ஆஃப் வெரி ஷார்ட் வேவ்ஸ். ஓகேங்களா? ஷார்ட் வேவ், லாங் வேவ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஷார்ட் வேவ் அப்படின்னா என்னென்னா சன்னிலேருந்து ஏர்த்துக்கு ரீச் ஆகுது இல்லை லைட், அது வந்து ஷார்ட் வேவாக வரும். ஏர்த்துலேருந்து திரும்பி எனர்ஜி போகுது இல்லை ஹீட் எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து லாங் வேவில் ஏர்த் ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஷார்ட் வேவ், லாங் வேவ். ஓகேங்களா? இங்கே வந்து நடக்கிறது வந்து நம்மளுக்கு ஷார்ட் வேவ் தான் வருது. ஓகேங்களா? டு ஃபெசிலியேட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சேட்டலைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு எக்ஸோஸ்பியர் பார்த்தோம்னா நம்மளுக்கு எக்ஸோஸ்பியர் வந்து 1600 கிலோமீட்டரில் இருக்குது. இதோட டெம்பரேச்சர் வந்து தெர்மோஸ்பியரோட அதிகமாக இருக்குது எக்ஸோஸ்பியரில். அதோட அவுட்டமோஸ்ட் லேயர் ஆஃப் தி அட்மாஸ்பியர். அதுதான் வந்து அங்கே தான் வந்து அரோரோ போரியலிசஸ் அங்கே தான் இருக்குது. அது வந்து சொன்னால அயனைசேஷன் நடக்கும்போது கலராக நம்மளுக்கு ஸ்கையில் வந்து அப்பியரன்ஸ் ஆகிறது, அதுதான் வந்து அரோரா. அது வந்து நார்த் போல்லையும் நடக்கும், சவுத் போல்லையும் நடக்கும். ஓகே, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கரெக்டாக படிச்சுக்கோங்க. படிக்கும்போது கிளாரிட்டியாக படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் திரும்பி அதை பார்க்கவே கூடாது. எத்தனை தடவை கேட்டாலும் கரெக்டாக சொல்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இது ஃபுல்லாக வேர்டிங்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் எக்ஸ்பிளைன்
ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. ஓகே. There is a balance between insulation and radiation. This balance தான் வந்து heat budget of earth அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி பட்ஜெட்னா என்ன? பட்ஜெட்னா சிம்பிள் டெர்மினாலஜியில் நம்ம எதோ பட்ஜெட்டுன்னு சொல்லுவோம். எக்ஸ்பெண்டிச்சர், செலவு பண்ணுறது, வர்றது, செலவு பண்ணுறது, இன்கம் ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அதுதான் வந்து பட்ஜெட். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பட்ஜெட் வந்து டேலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்சுலேஷன்னா சன்ரேஸ் எர்த்துக்குள்ளே வர்றது, ரேடியேஷன்னா இங்கேருந்து வெளியில் போகிறது, இதுதான் வந்து ஹீட் பட்ஜெட். ஹீட்டை வந்து உள்ளே வர்றதை கேல்குலேட் பண்ணுறது, ஹீட் வெளியில் போகிறத கேல்குலேட் பண்ணுறதுன்னு தான் நம்ம வந்து ஹீட் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கோங்க, பின்னாடி இதை பற்றி பெரிய கான்செப்டே இருக்குது. ஓகே. கண்டக்ஷன் அப்படின்னாக்கா இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஹாட் பாடி டு அ கோல்ட் பாடி த்ரூ கான்டாக்ட். ஒரு கான்டாக்ட் இருக்கிறதுனால ஹீட் வந்து கோல்டு பாடிக்கு போச்சு அப்படின்னாக்கா அது கண்டக்ஷன். கன்வெக்ஷன் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பை மூமெண்ட் ஆர் சர்க்குலேஷன் ஆஃப் ஏர் இன் த மாசஸ். ஓகேங்களா? கன்வெக்ஷன் வந்து அப்படி கிடையாது, கான்டாக்ட் இருக்காது, ஆனாலும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அது கன்வெக்ஷன். அட்வெக்ஷன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் த்ரூ த ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம ஈர ட்ரெஸ்ஸு காய போடுறோம்ல, அதுதான் காற்று அடித்து அதில் இருக்க வெட்னஸ் வந்து ட்ரை ஆகிடுதுல்ல, அப்போ வந்து வெட்டிலேருந்து கோல்டுலேருந்து அது வந்து ஹீட்டை மாறிடுது, அதுதான் வந்து கன்வெக்ஷன் அண்ட் அட்வெகேஷன். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அப்படின்னா இது வந்து ஈக்குவேட்டர் 0 டிகிரி இருக்குது, ஈக்குவேட்டருக்கு மேலே ஒரு 5 டிகிரி, ஈக்குவேட்டருக்கு கீழே ஒரு 5 டிகிரி, அந்த மொத்தமாக எடுத்து ஒரு 10 டிகிரி வருது இல்லையா, அந்த ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனு தான் டோல்ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோன் ஆஃப் காம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஜோன் ஆஃப் காம், இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனு, இதெல்லாம் ஒன்று தான். லைஸ் இன் த ஈக்குவேட்டர் ரீஜியன் வித் காம் லைட் அன்பிரடிக்டபிள் விண்ட்ஸ் அண்ட் சடன் சைக்ளோன்ஸ். இங்கே சைக்ளோன்ஸும் வரும், விண்டு வந்து எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணும் எதுவுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம் ஈக்குவேட்டருக்கு நடுவில் இருக்குது அப்படின்னாக்கா அதுதான் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். ஓகே. த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸ் 35 degree latitude in both the hemisphere. This results in the subtropical high pressure. ஓகேங்களா? அது வந்து ஹார்ஸ் latitude அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை ப்ரெஷர்னா என்ன? அதிகமாக அழுத்தம், ஏரோட அதிகபட்ச அழுத்தம் இருக்கிறதுனால அந்த இடத்த வந்து ட்ராபிக் ரேஞ்சில் ஹை ஏர் ப்ரெஷர் இருக்கிறது வந்து சப்ட்ராபிக்கல் ஹை ஏர் ப்ரெஷர் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹை ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும், ஏன் இதை ஹார்ஸ் லேட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 35 டிகிரி லேட்டிடியூட் இருக்கு இல்லையா, நார்த்லேயும் சரி சவுத்லேயும் சரி, நார்த் ஹெமிஸ்பியர்லேயும் சவுத் ஹெமிஸ்பியர்லேயும் 35 டிகிரி லேட்டிடியூடில் அதிகமாக ஏர் ப்ரெஷர் இருக்குமா. ஸோ ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து போட்டில் போயிட்டு இருக்கும்போது ஹார்ஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைமில் என்ன ஆகுமா, ஆல்ரெடி ஏரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இங்கே வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால போட்டு இல்லை ஷிப்பை வந்து கடலுக்குள்ளே போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்களா, இந்த ஹார்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது அது ஹெவி வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அது தூக்கி கடலுக்குள்ளே போட்டுருவாங்க. இந்த 35 டிகிரியை வந்து ஹார்ஸ் லேட்டிடியூட்னு நேம் வந்து சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஹார்ஸோட வெயிட்டை தாங்க முடியாமல் ஹார்ஸ் தூக்கி கடலில் போட்டுட்டுறதுனால அது வந்து ஹார்ஸ் லேட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேம் வந்ததுக்கு ரீசன். ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா இது முன்னாடி பார்த்தது தான், விண்டு வந்து வெர்டிக்கல் மூமெண்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து ஏர் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஆல்பிடோ அப்படின்னா இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த எர்த் பேக் டு த ஸ்பேஸ் வித்தவுட் ரீச்சிங் ஆர் ஹீட்டிங் த எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்பிடோ அப்படின்னா என்னென்னா, இப்போ சோலார் எனர்ஜி வருது, சன்லேருந்து எர்த்துக்கு சோலார் எனர்ஜி ஒரு 100% வருதுன்னா அதில் ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு 20%, ஒரு 30% எர்த்துலேருந்து திரும்பி போகுது இல்லையா, இந்த ஃபார்ம் ஆஃப் லாங் வேவ்ஸ். ஆல்ரெடி நான் அதை சொல்லியிருக்கேன். ஓகே. த ஸ்பேஸ் வித்தவுட் ரீச்சிங் பேக் டு த ஸ்பேஸ் வித்தவுட் ரீச்சிங் த ஆர் ஹீட்டிங் த எர்த் சர்ஃபேஸ். ஹீட்டிங் எர்த் சர்ஃபேஸை தொடாமலே திரும்பி போகுது இல்லை, அதுதான் வந்து ஆல்பிடோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. வித்தவுட் ரீச்சிங் ஆர் ஹீட்டிங் த எர்த் சர்ஃபேஸ், இதுதான் வந்து ஆல்பிடோ. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும். எக்ஸாமில் வந்து ஏதாவது கேட்டாக்கா அந்த டைமில் கரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். 6 இருக்குது, எந்த ஒரு விஷயமே நல்லையா ஒரு 10 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 10 மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 5 தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, மீதி இருக்கிறது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஓகே, இப்போ பார்த்தோம்னா ஐசோதெர்ம். தெர்ம்னா ஈக்குவல் டெம்பரேச்சர். தெர்ம் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு. ஓகே, டன். ஐசோக்ரைன் ஈக்குவல் லோவஸ்ட் மீன் டெம்பரேச்சர் ஃபார் அ ஸ்பெசிஃபைட் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. லோவஸ்ட் மீன் டெம்பரேச்சர் அது வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் பீரியட் தான். ஓகேங்களா? அடுத்தது ஐசோஹெல் அப்படின்னாக்கா சன்ஷைன், ஈக்குவல் சன்ஷைன். ஐஸ்லோபார் அப்படின்னாக்கா equal pressure tendency showing similar changes over a given time. ஓகேங்களா? equal pressure tendency showing similar changes over a given time. அதுதான் ஐசோபார் அப்படின்னாக்கா equal atmospheric pressure. சிம்பிளா இருக்கு. பார் அப்படின்னாக்கா equal atmospheric pressure. ஐசோஹெல்ட் அப்படின்னா equal amount of rainfall. ஐசோஹெல்ட் அப்படின்னாக்கா equal amount of rainfall. அடுத்தது ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்ற மாதிரி கொஷின் இது. ஓகேங்களா? த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹைட் இஸ் லாப்ஸ் டைம் விச் இஸ் 6.5 டிகிரி செல்சியஸ் பர் 1000 மீட்டர் இன் த ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது, ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது. ஓகேங்களா? அவ்வளோதான். அது வந்து நார்மல் லாப்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் லாப்ஸ் ரேட் என்னன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது 1000 மீட்டர் நம்ம மேலே போனோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து 100, இங்கே வந்து 94 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குன்னா மேலே போகும்போது கம்மியாயிடும், இன்னும் கம்மியாயிடும். ஓகேங்களா? அதுதான் சொல்கிறாங்க. மேலே போக போக டெம்பரேச்சர் குறைஞ்சிடுது, அவ்வளோதான். ஓகே, இங்கே 100 இருந்துச்சுன்னா மேலே போகும்போது 94.5 அந்த மாதிரி இருக்கும், இல்லை 93 அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 1000 மீட்டர் அப்படின்னாக்கா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையுது, டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது மேலே போக போக, அவ்வளோதான். ஓகே, த ரொட்டேஷன் ஆஃப் எர்த் காசஸ் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் விண்ட்ஸ் ஃப்ரம் தேர் ஒரிஜினல் பாத். இதுதான் வந்து கோரியோலிசிஸ் ஃபோர்ஸ் எஃபெக்ட். ஓகேங்களா? த ரொட்டேஷன் ஆஃப் எர்த் causes deflection of winds from their original path is called Coriolis effect. Okay, இப்போ வந்து ஒரு ஈக்குவேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மேலே நார்த் ஹெமிஸ்பியர் இருக்குது, கீழே சவுத் ஹெமிஸ்பியர் இருக்குது, நடுவில் ஈக்குவேட்டர் இருக்குது. இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். இந்த ஈக்குவேட்டர் அந்த ஈக்குவேட்டர் கிட்ட போனோடனே கொரியோலிஸ் ஃபோர்ஸ் மூலமாக இந்த பக்கம் போயிடும். இப்படி போகிறது இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தானே போகணும், அப்படி போகாமல் இப்படி போய் இடிச்சு இந்த பக்கம் போயிடும். அதுதான் வந்து கொரியோலிஸ் ஃபோர்ஸ்னால அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பின்னிங் வந்து அந்த மாதிரி டைரக்ஷன் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டியூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் ஆஃப் தி டே. டியூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா ஒரு நாளையில் அதிகபட்சமான டெம்பரேச்சரும் மினிமமான டெம்பரேச்சரையும் கால்குலேட் பண்ணி அதை கொண்டு வர்றது தான் வந்து டியூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த டேர்ம் சைக்ளோன், அது வந்து எங்கே இருக்குன்னா கிரீக் வேர்ட். சைக்ளோன் வந்து கிரீக் வேர்டு. காயில் ஆஃப் ஸ்னேக், காயில் ஆஃப் அ ஸ்னேக், அப்படி ஒரு சுருள்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து சைக்ளோன். ஓகேங்களா? அதனால அந்த பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் சம்திங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஹீட் பட்ஜெட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன், அதுதான் வந்து இங்கே கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இந்த வேர்டிங்ஸை பார்த்து பயப்படாதீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, the surface of the earth is heated by the sun rays in the form of short wave. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சன்லேருந்து ஏர்த்துக்கு வர்றது ஷார்ட் வேவ். ஓகேங்களா? சோலார் ரேடியேஷன் ரிஃப்ளெக்டட் பை த எர்த் சர்ஃபேஸ் இஸ் த டெரிஸ்ட்ரியல் ரேடியேஷன். நம்மளுக்கு டெரிஸ்ட்ரியல் தானே, நம்ம ஏர்த்தை வந்து டெரிஸ்ட்ரியல் பிளானட்ன்ற மாதிரி தானே சொல்லுவோம். அந்த ஏர்த்துலேருந்து சன்னுக்கு போகிறது அப்படின்னு வந்தால் டெரிஸ்ட்ரியல்லேருந்து போகிற ரேடியேஷன் வந்து டெரிஸ்ட்ரியல் ரேடியேஷன். The terrestrial radiation supplies more heat energy to the atmosphere due to its long wavelength. ஓகேங்களா? நிறைய ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் அனுப்புவோம் டியூ டு லாங் வேவாக இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. The movement of air molecule in vertical and horizontal direction is called convection, advection respectively. வெர்டிக்கலாக இருந்துச்சுன்னா அது கன்வெக்ஷன், ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா அட்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, balance between the income and outgoing heat energy is the global heat energy budget. பட்ஜெட்னா சொன்னேன் இல்லைங்களா, உள்ளே வர்றது வெளியில் போடுறது, அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பட்ஜெட் டேலி ஆகிடுச்சு, ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால் எந்த விளைவும் வராது. அது ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து நல்லதும் கூட. இப்போ உள்ளே வந்து 100% ஆஃப் ஹீட் வருதுன்னா வெளியில் போகிறது வந்து
20% தான் வெளில போகுது அப்படின்னாக்கா மீதி 80% நம்ம எர்த்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து குளோபல் வார்மிங் வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் ரொம்ப வார்ம் ஆகிடும். எர்த் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக ஹீட்டு வந்து அப்படியே போயிடுச்சு, இல்லை சர்டன் அமௌண்ட் மட்டும் ரிசர்வ் பண்ணி வச்சுச்சு அப்படின்னா கூட ஓகே தான். அதுதான் வந்து ஹீட் பட்ஜெட். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்துக்க வேண்டியது, ஏர்த்துலேருந்து சன்லேருந்து நம்மளுக்கு ஏர்த்தில் வருது ஷார்ட் வேவு, ஏர்த்துலேருந்து நம்ம திரும்பி அனுப்புறது லாங் வேவ். ஓகேங்களா? அது ஒரு லாங் வேவ். ஓகே ஃபைன். அடுத்தது இதை பார்த்துக்கோங்க, ஈக்குவேட்டர். இந்த டயக்ராமில் வந்து நம்மளுக்கு சன்னோட அதிகபட்சம் இங்கே அடிக்குது அப்படின்னாக்கா இங்கே தான் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்குதுல்ல, இன்டென்சிட்டி ஹையாக இருக்கும், செம்ம ஹீட்டாக இருக்கும். அப்படியே மேலே போக 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 நம்மளுக்கு கம்மியாகிட்டே போகும். எப்படி டெம்பரேச்சர் வந்து குறையும். ஓகேங்களா? சூடு குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ கேட்பாங்க, டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் டுவர்ட்ஸ் த போல் அப்படின்வாங்க. கரெக்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி கேட்டாக்கா இந்த பிக்சர் ஞாபகம் வரணும் உங்களுக்கு மனசில். டைரெக்டாக சன் அடிச்சதுன்னா இங்கே போல் இருக்குது, டெம்பரேச்சர் இங்கேருந்து இங்கே போகும்போது கம்மியாகுமா அதிகமாகுமா, போல்லேருந்து ஈக்குவேட்டர் போகும்போது டெம்பரேச்சர் அதிகமாகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கான்செப்டுவலாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுடலாம். எல்லாத்தையும் மக்கப் பண்ணிங்கன்னா மறந்து போயிடுமோ, எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ரிகலெக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கான்செப்ட்ஸை படிச்சுக்கிறது. ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்குள்ளே மனப்பாடம் பண்ணாமல் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எக்ஸாமில் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே. இது வந்து ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. 23.5 கீழே 23.5 மேலே 23.5 இது ட்ராபிக்கல் ஜோனு. அது கீழே இருக்கிறது டெம்பரேட் ஜோன். இங்கேயும் டெம்பரேட் ஜோன், இங்கேயும் டெம்பரேட் ஜோன். அப்புறம் இருக்கிறது போலார். இங்கேயும் போலார், இங்கேயும் போலார். ஓகேங்களா? ஓகே. Horizontal distribution of temperature. ஓகேங்களா? latitude, the angle of incident decreases from equator towards the pole. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, angle of incident வந்து decreases from, ஆமாம், அதிகமான வந்து டெம்பரேச்சர் இருக்கிறது ஈக்குவேட்டரில், டிக்ரீஸ் ஆகிட்டே போகிறது போல்ஸில் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Water takes 2.5 times of heat energy to heat and the unit area compared to the land. Land வந்து சீக்கிரமாக சூடாயிடும். வாட்டர் சூடாகிறதுக்கு லேண்டை விட 2.5 டைம்ஸ் வந்து ஹீட் எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? லேண்டு சீக்கிரமாக ஹீட் ஆகிடும், வாட்டர் ஹீட் ஆகிறதுக்கு 2.5 டைம்ஸ் த ஹீட் எனர்ஜி வந்து தேவைப்படுது. லேண்ட் மாஸ் இந்த நார்த் ஹெமிஸ்பியர். இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஏர்த்து பாருங்களேன், இங்கே இருக்கிறது வந்து ஈக்குவேட்டருக்கு மேலே தான் மோஸ்ட்லி காண்டினென்ட் இருக்கும். நார்த் அமெரிக்கா இருக்கும், யூரோப், ஆஃப்ரிக்காவில் மேஜர் பார்ட் வந்து நம்மளுக்கு மேலே தான் இருக்கும். இங்கே பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரி ஃபுல்லாக இருக்குது, ஏஷியா ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே அமெரிக்கா, யூரோப்பு, ஆஃப்ரிக்கா, ஏஷியா எல்லாமே நம்மளுக்கு நார்த்தன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்கும். இங்கே வந்து லேண்ட் மாஸ் அதிகம். சவுத் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் பாடி அதிகம். இல்லை இங்கே மேலே வந்து லேண்ட் அதிகம், கீழே வந்து வாட்டர் அதிகம். ஓகேங்களா? நார்த்தில் லேண்டு, சவுத்தில் வாட்டர். இப்போ இந்த பாயிண்ட் புரியும் பாருங்கள். Land mass in the northern hemisphere leads to higher average temperature. ஓகேங்களா? அதே வந்து சவுத்தில் இருக்கிறது வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா அங்கே வந்து தண்ணி இருக்குது. ஓகேங்களா? ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கிறது நம்மளுக்கு லேண்டில் தான் அதிக ஹீட் இருக்கும். 15 டிகிரி 28 டிகிரி செல்சியஸ், 15.28 டிகிரி செல்சியஸ். இங்கே பார்த்தோம்னா சவுத்தில் பார்த்தோம்னா 13.38 டிகிரி செல்சியஸ். அதனால தான் இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிறதுனால இங்கே குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. The condition at which the temperature increases with altitude is called the inversion of temperature. The condition at which the temperature increases with altitude. Altitude na height. Temperature increases with increase in altitude அப்படின்னா வந்து inversion temperature அப்படி சொல்கிறாங்க. நம்ம எப்பவுமே என்ன பார்த்துருக்கோம், மலை மேலே ஏறும்போது சில்லுன்னு இருக்குமா, அப்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் குறையுது அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். அதுக்கு ரிவர்ஸில் நடந்துச்சுன்னா அது வந்து இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேங்களா? இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னா டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் ஆல்டிடியூட். ஓகே. அடுத்தது ஓகே, திஸ் விண்ட். புதுசாக ஆரம்பிக்கிறோம் விண்ட். ஓகேங்களா? கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க பிரெயின். லைக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம், விண்ட். ஓகே. ஓகே. விண்டை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சர்ஃபேஸ் விண்டு, ஹை ஆல்டிடியூட் விண்ட், கீழே அடிக்கிற காற்று, மேலே உயரத்தில் இருக்கிறது, ஹை ஆல்டிடியூடில் இருக்கிறது. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
ஒரு 6 to 14 கிலோமீட்டர் ட்ரோபோஸ்பியர் தான் 6 to 14 கிலோமீட்டர் ஹைட்டில் அடிக்கிறது வந்து நம்மளுக்கு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக அடிக்குதுன்னு பாருங்கள். 450 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு ஜெட் ஸ்ட்ரீம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக அடிச்சிட்ருக்கு. இது எப்போ வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் போகிறப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இந்த கொஞ்சம் மேலே போகும்போது நம்மளுக்கு ரொம்ப காற்றோட பலம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றபோது த்ரூ அவுட் த எர்த் சர்ஃபேஸ் அப்படி தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அப்போ தான் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையே வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரைமரி விண்ட், குளோபல் விண்ட், ப்ரைமரி விண்டு, செகண்டரி விண்டு, அப்புறம் டெர்ஷியரி விண்ட். ஓகேங்களா? இந்த ப்ரைமரி விண்டை பேசிக் விண்டு, குளோபல் விண்டு சொல்கிறாங்க. பிளானட்டரி விண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பெர்மனன்ட் விண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும், மாறவே மாறாது, வருஷம் ஃபுல்லாக அடிக்கும். லைக் பிளானட்டில் ஒரே மாதிரி காற்று அடிக்கிறது தான் வந்து ப்ரைமரி. அடுத்தது செகண்டரி வந்து சீசனல் ஆர் பீரியாடிக் ஆர் ரீஜனல் விண்ட். ஒரு ரீஜனுக்கு மாறும், ஒரு சீசனுக்கு மாறும், ஒரு சர்டன் பீரியடுக்கும் மாறும். இதுதான் வந்து செகண்டரி விண்ட். அடுத்தது டெர்ஷியரி விண்ட் பார்த்தோம்னா லோக்கல் விண்ட். ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும், ஒரு ஊரில் மட்டும், ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேசஸில் மட்டும் அடிக்கிறது வந்து லோக்கல் விண்ட். அந்த லோக்கல் பிளேஸில் அடிக்கிறது வந்து லோக்கல் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரைமரி விண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ட்ரேட் விண்ட், வெஸ்டர்லீஸ், போலார் ஈஸ்டர்லீஸ். ட்ரேட் விண்ட் வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, ட்ரேட் விண்ட் அந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள். ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதத்தில் இந்த டைரெக்ஷனில் கப்பல் போச்சுன்னா நம்ம பெருசாக எஃபர்ட் போட தேவையில்ல, காற்றே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் ட்ரேட் விண்ட். எப்பயுமே அந்த டைம்லனா அப்படி தான் காற்று அடிக்கும். அதை வச்சு போட்டோ ட்ரேடிங் பண்ணுவாமா. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு மான்சூன் அண்ட் சைக்ளோன்ஸ். மான்சூன் என்ன, மழை. சைக்ளோன்ஸ் அதனால உருவாகிறது. ஓகேங்களா? நம்மளுக்கு லோ ப்ரெஷர் ஏரியா வந்து லேண்டில் க்ரியேட் ஆகும்போது நம்மளுக்கு சைக்ளோன்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? காற்றழுத்த தாழ்வு நிலை சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து சைக்ளோன்ஸ் வர்றதுக்கு காரணம். ஓகே, அடுத்தது வந்து சீ ப்ரீஸ் அண்டு லேண்ட் ப்ரீஸ். ஓகேங்களா? சீ ப்ரீஸ் சீல கடலில் அடிக்கிற ப்ரீஸ்னால் என்ன, காற்று. லேண்ட் ப்ரீஸ் இது ரெண்டும் வந்து மாறி மாறி அடிக்கிறதுனால நம்மளுக்கு லோக்கல் விண்டில் வேரியேஷன்ஸ் இருக்கும். விண்ட் அண்ட் வேலி விண்ட், மவுண்டைன் அண்டு வேலி விண்டு, அண்டு கோல்ட் அண்டு வார்ம் விண்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இந்த மேப் பாருங்கள். இது சூப்பர் மேப்பு. நம்மளுக்கு ஈக்குவேட்டரில் செம்மையாக வெயில் அடிக்குதுன்னு மேலே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமா. ஈக்குவேட்டரில் வெயில் செம்மையாக அடிச்சுன்னா அங்கே என்ன ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ஒன்றுமே இருக்காது, ப்ரெஷரே இருக்காது, லோவாக இருக்கும். இதுதான் வந்து ஐடிசின்னு சொன்னேன் இல்லைங்களா, ஐடிசி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈக்குவட்டோரியல் டோல்ட்ரம்ஸ். ஓகே, இந்த செம்மையாக வெயில் அடிச்சதுன்னா எல்லா வாட்டர் ஏஜென்சியும் அப்சர்வ் பண்ணிக்கிட்ட அந்த ஏரில் ஒரு ப்ரெஷர் கூட இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது மேலே போகும்போது 30 டிகிரிகிட்ட போகும்போது ப்ரெஷர் வந்து ஹை ஆகிடும். ஓகே, ஹை லோ அது மாதிரி தான். இங்கே லோவாக இருக்குது, அதனால இங்கேயும் ஹையாக இருக்குது, இங்கே ஹையாக இருக்குது, இங்கே லோவாக இருக்குது. இதே மாதிரி இங்கே ஹையாக இருக்குது, இங்கே லோவாக இருக்குது. 0, 30, 60. மேப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போலார் ஈஸ்டர்லீஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 30 சொன்னல, ஹார்ஸ் லேட்டிடியூட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ட்ரேட் விண்ட்ஸு, சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸு, சவுத்துலேருந்து ஈஸ்ட் பக்கமாக போகிறது சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸு, நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸு. ஓகேங்களா? இங்கேயும் ஹார்ஸ் லேட்டிடியூட் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெஸ்டர்லீஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் விண்ட் அப்படின்னு பார்த்தோம். நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, பிளானிட்டரி விண்டு, ஓகே, பிளானிட்டரி விண்டு, பீரியாடிக் விண்டு, அப்புறமேட்டு லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து பிளானிட்டரி விண்டை வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம், ட்ரேட் விண்டு, வெஸ்டர்லீஸ், ஈஸ்டர்லீஸ். ஓகேங்களா? பிளானிட்டரி விண்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்லி ப்ளோ சேம் டைரக்ஷன் த்ரூ அவுட் த இயர். ஒரு வருஷம் ஃபுல்லான இந்த வருஷமும் அதே மாதிரி தான் அடிக்கும், அடுத்த வருஷமும் அதே மாதிரி தான் அடிக்கும். இட் வில் நெவர் சேஞ்ச். அதுதான் வந்து பெர்மனெண்ட் விண்ட். ஓகேங்களா? சேஞ்சே ஆகாமல் த்ரூ அவுட் த டைம் பீரியட் அது வந்து அடிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பெர்மனெண்ட் விண்ட். இந்த பெர்மனெண்ட் விண்டை வந்து ட்ரேட் விண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ட்ரேட் விண்ட்ஸ்னால் என்னென்னா, சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு அடிக்கும். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட், நம்ம ஹை ப்ரெஷர் எங்கே பார்த்தோம், 2 பக்கமும் 30 டிகிரி தான் நம்மளுக்கு ஹை ப்ரெஷர், மற்றதெல்லாம் லோ ப்ரெஷர்னு பார்த்தோம். அப்போ அந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ஹைலேருந்து தானே எப்பயுமே லோவுக்கு வரும்.
சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து நம்மளுக்கு லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு வந்துச்சுன்னா அது வந்து ட்ரேட் விண்ட்ஸ். அந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்து நிறைய மழை வச்சுருக்கோம். பிரிங் ஹெவி ரெயின்ஃபால். ட்ரேட் விண்ட்ஸ் பிரிங் ஹெவி ரெயின்ஃபால். 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா வெஸ்டர்லிஸ். த ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் அங்கேருந்து சப்ட்ராபிக்கல் லோ ப்ரெஷர் பெல்ட். ஓகேங்களா, ட்ராபிக்கலில் இருக்க ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப்ட்ராபிக்கல் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு போச்சுன்னா அங்கே காற்று எப்படி இருக்குன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக விக்ரஸாக இருக்கும், ஆக்ரோஷமாக, லைக் அப்படி இருக்கும். ஓகேங்களா, அது என்னென்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இதே மாதிரி விஷயம் 40 டிகிரியில் நடந்ததுன்னா அது ரோரிங் 40s அப்படின்னு சொல்கிறாங்க. 50ல் நடந்ததுன்னா ஃப்ரூஷியஸ் 50ஸ்ன்னு சொல்கிறாங்க. 60 டிகிரி லாட்டிடியூடில் நடந்ததுன்னா ஸ்க்ரீமிங் 60ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் என்ன தெரியுதுன்னா வெஸ்டர்லிஸ் எப்பயுமே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஓகேங்களா, கோவமாக இருக்கும், ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோரிங், ஃபியூரியஸ், ஸ்க்ரீமிங். ஓகேயா, அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு போலார் ஈஸ்டர்லிஸ். அந்த போல்ஸ் கிட்ட பார்த்தோம் இல்லையா, அதுதான் அந்த போலார் ஈஸ்டர்லிஸ். கோல்டு அண்ட் ட்ரை போலார் விண்ட்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே நம்மளுக்கு ஹை லோ ஓகேங்களா, இந்த மட்டும் தான் வரும். சப்ட்ராபிக்கல்லேருந்து ஈக்வேட்டரு, ட்ராபிக்கல்லேருந்து சப் போலாரு, இங்கே பார்த்தா போலார்லேருந்து சப் போலார். ஓகே ஃபைன், இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பி 2 டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரிகலெக்ட் ஆகிடும். ஓகே, பிளானட்டரி விண்டில் என்னென்ன பார்த்தோம், நம்மளுக்கு ட்ரேட் விண்டு, வெஸ்டர்லிஸு, போலார், ஈஸ்டர்லிஸ். ஓகேங்களா, அடுத்தது வந்து ட்ராபிக்கல் விண்ட். ஓகே சாரி, பீரியாடிக் விண்ட். பீரியாடிக் விண்டுனா சீசனுக்கு சீசன் மாறுறது. சீசனல் விண்ட் சேஞ்ச் தேர் டைரக்ஷன் பீரியாடிக்கலி. ஒரு பீரியடுக்கு இந்த மாதிரி டைரக்ஷன் அடிக்கும், இன்னொரு பீரியட் மாறி அடிக்கும். அதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் சீசனல் விண்ட். அப்படி என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ட்ராபிக்கல் மான்சூன் விண்ட் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் மான்சூன் விண்டை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா பீரியாடிக் விண்டு ஆர் சீசனல் விண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்தது வேரியபிள் விண்ட் யூஸ்வலி எண்ட் அப் வித் டெவலப்மெண்ட் ஆஃப் சைக்ளோன், ஆன்டிசைக்ளோன் அண்ட் ஸ்டார்ம்ஸ். அதே மாதிரி தான் வேரியபிள் விண்ட்ஸ் வந்து சைக்ளோன், ஆன்டிசைக்ளோன், ஸ்டார்ம்ஸ். சைக்ளோன்ஸ்னால் சென்டர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஏர் ப்ரெஷரே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆன்டிசைக்ளோன் அதுக்கு ரிவர்ஸ். ஓகேங்களா, ரிவர்ஸில் சுற்றும் ப்ரெஷர். அங்கே ஐ ஆஃப் த சைக்ளோன் வந்து ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். அதுதான் வந்து ஆன்டிசைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா சைக்ளோன்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ், டெம்பரேட் சைக்ளோன், எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன், ஆன்டிசைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தோம்னா வேரியபிள் விண்ட்ஸ் பார்த்துட்டு சைக்ளோன்ஸ் பார்த்தோம்ல. இந்த வேரியபிள் விண்ட்ஸு கீழே வர டாபிக்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா, இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு பார்த்தோம்னா த டிஃப்ரென்ஷியேட்டட் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் சி. இதுதான் வந்து நம்மளுக்கு ட்ராபிக்கல் சைக்ளோன். காஸ் ஹெவி லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆன் தி கோஸ்ட். ஓகேங்களா, இது வந்து நிறைய உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் ஏற்படுத்தும். இது ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ், ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, அடுத்தது வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் இந்த இந்தியன் ஓஷன் நம்மளை தான் போட்டு தாக்குது ட்ராபிக்கல் சைக்ளோன். அடுத்தது டைஃபான்ஸ் அப்படின்னாக்கா வெஸ்டர்ன் பசிபிக். ஒன்றும் இல்லை, சைக்ளோனுக்கு வேறு பேர், எந்தெந்த ஊரில் என்னென்ன பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்சில் கேட்டுருவாங்க. ஓகே, அதுதான். ஓகேங்களா, ட்ராபிக்கல் அப்படின்னு சொன்னாக்கா இந்தியாவில், டைஃபான்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா பசிபிக் ரீஜனில், வெஸ்டர்ன் பசிபிக்கில். ஹரிகேன்ஸ் அப்படின்னு சொன்னாக்குன்னா அட்லாண்டிக் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக். ஹரிகேன்ஸ் வந்து ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன். ஓகேங்களா, பேக்யோஸ் அப்படின்னு சொன்னாக்கா பிலிப்பைன்ஸில், விலிலி அப்படின்னு சொன்னாக்கா ஆஸ்திரேலியா. ஓகேங்களா, பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் இருக்கும். விலிலியா வந்து ஆஸ்திரேலியா 2. ஓகேங்களா, விலி. ஓகே, அடுத்தது டெம்பரேட் சைக்ளோன். த நார்த் அட்லாண்டிக் ஓஷன், நார்த் வெஸ்ட் யூரோப், மெடிட்டரேனியன் பேசின். இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு டெம்பரேட் சைக்ளோன். இந்தியா இட் இஸ் கால்ட் அஸ் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். இந்தியாவில் வந்து இதை வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பரேட் சைக்ளோன்னா வெஸ்ட்லேருந்து வர டிஸ்டர்பன்ஸ். ஓகேயா, டெம்பரேட் அப்படின்ற ஏரியா வந்து டெம்பரேட் அப்படின்னாக்கா நம்ம வந்து யூரோப் அந்த ரேஞ்சு தானே பார்ப்போம், இந்த இடத்துல தானே பார்ப்போம். இது வந்து இந்தியாவுக்கு எங்கே இருக்குது, வெஸ்ட்டில் இருக்குது. யூரோப்பு, மெடிட்டரேனியன் இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வெஸ்ட்டில் இருக்குது. அதனால் வெஸ்டர்ன் சைட்லேருந்து வரதுனால அது வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். ஓகேங்களா,
அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதுதான் உண்மை. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், வெஸ்ட் சைட்லேருந்து வர டிஸ்டர்பன்ஸ், அதனால் வந்து இந்தியாவில் வந்து அதுதான் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். எது டெம்பரேட். யூரோப் கண்ட்ரீஸ்லலாம் வந்து எல்லாம் கோட்லாம் போட்டிருப்பாங்க. லைக் சம் கைண்ட் ஆஃப் சில் கிளைமேட். எல்லாம் யூகேலலாம் வந்து ரொம்ப ரொம்ப கிளைமேட் ரொம்ப சில்லாக இருக்கும். அதனால் வந்து அது வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன், மிட் ஆல்டிடியூட் சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 30 டிகிரிலேருந்து 60 டிகிரி ரெண்டு ஹெமிஸ்பியர்லேயும். ஓகேங்களா, இது வந்து the latitude between 30 degree and 60 degree in both the hemisphere produces mild shower to heavy gales, thunderstorm, drizzles and tornado அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சைக்ளோன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து சம்திங் அந்த மாதிரி சுழல் தான். ஓகேவா, ஆன்டி சைக்ளோன் வந்து ஆப்போசிட் டு சைக்ளோன். முன்னாடி சொன்னால சென்டர் ஆஃப் த பாயிண்ட் வந்து ஹை ப்ரெஷரில் இருக்கும். சரௌண்டட் பை த லோ ப்ரெஷர் ஆல் த சைட்ஸ். எல்லா இடத்துலையும் வந்து லோ ப்ரெஷராக இருக்கும். சென்டரில் வந்து பயங்கர ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து ஆன்டி சைக்ளோன். சைக்ளோனுக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே, லோக்கல் விண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் மேட்ச்சில் கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ப்ளோ ஒன்லி இன் அ பர்டிகுலர் லொக்காலிட்டி ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் அடிக்கிறது வந்து லோக்கல் விண்ட். அதனால அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி தானே நேம்ஸ் இருக்கும். ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு நேம் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. ஃபொஹென்னா ஆல்ப்ஸ் யூரோப், சிரோக்கோ அப்படின்னாக்கா நார்த் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா, சினாக் அப்படின்னா ராக்கீஸ் நார்த் அமெரிக்கா, லூ அப்படின்னாக்கா நம்மளுக்கு தார் டெசர்ட் இந்தியா, மிஸ்ட்ரல் அப்படின்னா மெடிட்டரேனியன் சி இன் ஃப்ரான்ஸ், போரா அப்படின்னா மெடிட்டரேனியன் சி இன் இட்டாலி. ஓகேங்களா, இதில் பார்த்தோம்னா யூரோப், ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, இதுவும் யூரோப், ஃப்ரான்ஸ், இட்டாலிலாம் யூரோப். ஓகேங்களா, இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு பார்ப்போம். லூ அப்படின்னாக்கா தார் டெசர்ட். ஓகே, மிஸ்ரல் மெடிட்டரேனியன் ரெண்டுமே வருது, ஆனால் ஃப்ரான்ஸில். போரா அப்படின்றது மெடிட்டரேனியன் சி இட்டாலி. ஓகேங்களா, சிக்னா அப்படின்றது அமெரிக்கா. ஓகே ஃபைன், மற்ற ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக. லூ அப்படின்னாக்கா தார் டெசர்ட்டு, மிஸ்ரல் அப்படின்னா ஃப்ரான்ஸில் வர மெடிட்டரேனியன் சி, போரா அப்படின்னாக்கா இட்டாலியில் வர மெடிட்டரேனியன் சி, அதுக்கப்புறம் சிக்னா அப்படின்னா நார்த் அமெரிக்காவில் அடிக்கிற விண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சூப்பர் சைக்ளோன், a violent cyclone that hits Odisha. இது வந்து டூனோ. ஓகே, நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஒடிசாவில் அடிச்சிருக்கு, 1999 அடிச்சிருக்கு. ஓகேங்களா, 29 அக்டோபர் ஃப்ரைடே அன்றைக்கி அடிச்சிருக்கு போல். டூனோ அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிவாஸ்டிங், ரொம்ப ரொம்ப சேதத்தை ஏற்படுத்திடுச்சு போல். அதனால தான் அது வந்து வயலண்ட் சைக்ளோனாக இருக்குது. த டெம்பரேட் சைக்ளோன்ஸ் இந்தியாவில் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, டெம்பரேட் சைடு தான். இவ்வளோ பேர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் இல்லையா, யூரோப் சைடில் இருக்குது, அங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அங்கே இருக்கிறது வெஸ்டர்ன் சைட்லேருந்து வரதுனால இது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டீடெபரேஷன் ஃபார் நேமிங் cyclones in the Indian Ocean region began in 2000 and a formula was agreed upon in 2004. ஒன்றும் இல்லை, இப்போது சைக்ளோன் வருதுன்னா ஒரு ஒரு நேம்லாம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னமோ பேர் வைப்பாங்க. எங்கேருந்து இந்த நேம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அப்போ தான் ஒரு பார்த்தோம்னா 8 countries. ஓகேங்களா, இந்த 8 countries வைக்கிற பேரை தான் வந்து ஒன்று ஒன்றா மாறி மாறி வருது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வச்ச பேர் வந்து சைனா, பாகிஸ்தானுக்கு போவோம். ஸ்ரீலங்கா வச்ச பேர் நம்மளுக்கு வரும். மால்தீவ்ஸ்க்கு வேறு பேர் வரும். அந்த மாதிரி மாறி மாறி அவங்க லாங்குவேஜில் வைக்கிறது வந்து மாறி மாறி வருது. 8 countries எப்போலேருந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2004 அது வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா 2000 ஆரம்பிச்சிருக்கு. 8 countries இருக்குது. ஓகேங்களா, 4 8. ஓகே, பங்களாதேஷ், இந்தியா, மாலதீவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து. எப்படி ஞாபகம் வச்சுலான்னு பாருங்கள். இந்தியா, பங்களாதேஷ். ஓகேவா, அது பக்கத்தில் நம்மளுக்கு இருக்கிறது ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. மீதிலாம் பாருங்கள். மால்தீவ்ஸு, மியான்மரும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் தாய்லாண்டு, ஓமன் மட்டும்தான் கொஞ்சம் வெளியிலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா, ஓமன், தாய்லாந்து இது 2 மட்டும்தான் கொஞ்சம் வெளியிலேருந்து வந்திருக்கு. மற்ற எல்லாமே நம்மளுக்கு கிட்ட இருக்கிற கண்ட்ரிஸ் தான். ஓகே ஓகே ஹியூமிடிட்டி அப்படின்னா என்னென்னா ஈரப்பதம்.
இப்போ ஒரு கான்செப்ட் நல்லா சொல்கிறேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கீழே இருக்கிறது ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? ஹியூமிடிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு ஈரப்பதம் சொல்லிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு ரூம் போகிறீங்க, ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அது எப்படி ஹியூமிடிட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம சொல்லிடலாம். தி அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் இன் ஏர். ஓகேங்களா? வாட்டர் வேப்பர்னா நீராவி இல்லையா? அந்த நம்ம இருக்கிற இடத்தோட ஏரில் எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்கோ அதுதான் ஹியூமிடிட்டி. அதிகமாக இருந்துச்சுன்னா அதிக ஹியூமிடிட்டி, கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மி ஹியூமிடிட்டி. வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஏர், அதுதான் வந்து ஹியூமிடிட்டி. ஓகே. when a gas holds maximum water vapor at a given temperature, அது வந்து அதுக்கு இப்போ அதுதான் வந்து மேக்ஸிமம் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மழை டைமில் என்னதான் சில்லுன்னு இருந்தாலும் ஒரு மாதிரி எது ட்ரெஸ்ஸும் காயாது, ஒரு மாதிரி கசகசான ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா உடம்புல செக்ரீட் ஆகிற வேர்வை அந்த மாதிரி அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸை சரௌண்டிங் இருக்க ஏரால் அப்சர்வ் பண்ணிக்க முடியாமல் போகும்போது நம்மளுக்கு ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கா, ஆல்ரெடி அங்கே ஸ்டோரேஜ் ஃபுல்லு, மழை பெஞ்சு அந்த தண்ணியே எல்லாத்தையும் ஈரமாக்கி எல்லாமே காற்றுல இருக்க எல்லா தண்ணி எல்லாமே காற்றுக்கு போயிடுச்சு, ஈரமாக எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணிடுச்சு. அப்புறம் எப்படி நம்ம உடம்புல இருக்க ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும்? சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அதால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை அது உள்வாங்கிக்க முடியாது. அதனால் வந்து அதோட ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாகிடும், மேக்ஸிமம் ஹியூமிடிட்டிக்கு போயிடும், சேச்சுரேட் ஆகிடும். அதுக்கு மேலே அதால் எந்த தண்ணியும் இழுக்க முடியாது. அதனால் நம்ம உடம்பு வந்து கசகசான்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதுதான் வந்து ஹியூமிடிட்டி. ஓகேங்களா? ஓகே. அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் பை வால்யூம் ஆஃப் ஏர். அப்சல்யூட்னா பர்ஃபெக்ட், கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி. மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர், வாட்டர் வேப்பரோட வெயிட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஏர், ஏரோட வால்யூம், அதுதான் வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்னன்னா ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் ஏர் டிவைடட் பை சேச்சுரேஷன் அமௌண்ட் the air can hold at that temperature. ஓகேங்களா? ஆக்சுவலாக இருக்கிறது, அப்புறம் அதோட சேச்சுரேஷன் பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு. ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டினா மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் டிவைடட் பை டோட்டல் வாட்டர் வேப்பர் ப்ளஸ் ட்ரை ஏர் மாஸ் ஆஃப் சாம்பிள். ஓகேங்களா? டோட்டல் மாஸ் ஆஃப் த சாம்பிள், அதுதான் வாட்டர் வேப்பர் ப்ளஸ் ட்ரை ஏர். அந்த சாம்பிளில் வந்து வாட்டர் வேப்பரும் இருக்கும், ட்ரை ஏரும் இருக்கும். அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. த லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி டிக்ரீசஸ் டுவர்ட்ஸ் போல் ஃப்ரம் ஈக்குவேட்டர். இந்த லைன் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிரும். டிக்ரீசஸ் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் போலை விட ஈக்குவேட்டரில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? போலில் வந்து கம்மியாக இருக்கும். டிக்ரீசஸ் டுவர்ட்ஸ் போல், ஈக்குவேட்டர்லேருந்து போல் போகும்போது ஈரப்பதம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே வெயில் அடிக்கும், காற்று காஞ்சிக்கிட்டு இருக்கும், எவ்வளோ வேணால் ஈரத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும், வெயில் அடிக்க. ஆனால் மேலே போக போக வெயில் வந்து கம்மியாக இருக்கும், அதனால் ஈரத்தை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். அதனால் ஈக்குவேட்டர்லேருந்து போலுக்கு போகும்போது ஹியூமிடிட்டி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது தி ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எப்போ ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போமா? நம்மளுக்கு 56 டிகிரி செல்சியஸ். இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு யூஎஸ்ஏல, ஓகேங்களா, யூஎஸ்ஏல நம்மளுக்கு 56 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுதான் மேக்ஸிமம் சொல்கிறாங்க. லோவஸ்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -89.2 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? -89.2 டிகிரி செல்சியஸ். இது வந்து அண்டார்டிகாவில். இயர்ஸ் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. 1913 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, 1983. ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அண்டார்டிகாவில். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு க்ளவுட்ஸை வந்து ஒரு புக்லேயும் ஒரு மாதிரி செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 சயின்டிஸ்ட் வந்து இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்தவர் வந்து 3ஆக டிவைட் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்தவர் வந்து நம்மளுக்கு அவரும் 3ஆக டிவைட் பண்ணியிருக்காரு. அந்த ஹை க்ளவுடு, மிட் க்ளவுடு, லோ க்ளவுடு அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஹை க்ளவுடுக்குள்ளே 3 டிவிஷன் இருக்குது, லோ க்ளவுடுக்குள்ளே 3 டிவிஷன் இருக்குது. அந்த மாதிரி 9-10 க்ளவுட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம
புக்கில் கொடுத்துருக்கிறது தான் வந்து வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரியே இருக்கிறது தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து படிச்சுக்க போகிறோம். ஹை கிளவுட்ஸ் அப்படின்னாக்கா 6 to 20 கிலோமீட்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா, ட்ரோபோஸ்பியர் ஸ்ட்ராட்டோஸ்பியர்கிட்டயும் இருக்குது அந்த அளவுக்கு ஹை கிளவுட். மிட் கிளவுட் அப்படின்னு பார்த்தோம்னா 2.5 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும். லோ கிளவுட் அப்படின்னாக்கா கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து 2.5 கிலோமீட்டர் வரைக்கும், ஆனைமுடி 2.5 கிட்ட. ஓகேங்களா? ஓகே. ஹை கிளவுட்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சிரஸ் கிளவுடு, சிரஸ் குமுலஸ், சிரஸ் ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிரஸ் கிளவுட் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை அண்ட் டு நாட் கிவ் ரெயின்ஃபால், மேலே இருக்குது அதனால் ரெயின்ஃபால் கொடுக்காது. அடுத்தது குமுலஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் பேட்ச் ஷீட் மாதிரி இருக்கும், லேயராக இருக்கும், ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஸ்ட்ராட்டஸ் பார்த்தோம்னா மில்கி டிரான்ஸ்பரண்ட் cloud composed with tiny ice crystal இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மழை கொடுக்காது, அப்புறம் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருந்துச்சுன்னா அது ஹை கிளவுட். ஓகேங்களா? அடுத்தது மிடில் கிளவுடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 4 கொடுத்துருக்காங்க. ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ், ஆல்டோ குமுலஸ், நிம்போ ஸ்ட்ராட்டஸ், ஸ்ட்ராட்டோ குமுலஸ். ஓகேங்களா? த ஆல்டோ ஸ்ட்ராட்டஸில் வந்து கிரே ஆர் ப்ளூ கலர் கிளவுட் வித் யூனிஃபார்ம் அப்பேரன்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ரோசன் வாட்டர் ட்ராப்லெட்ஸ். அதை ஃப்ரோசன் வாட்டர் ட்ராப்லெட்னா நைஸ். ஓகேங்களா? ஃப்ரோசன் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அங்கே இருக்குமா. அதுக்கப்புறம் ஆல்டோ குமுலஸ் பார்த்தோம்னா க்ளவுட் ஃபிட்டட் க்ளோஸ்லி டுகெதர் வித் அ பேரலல் பேண்ட். அப்படி செம்மறி ஆடு இருக்கு இல்லையா, அதோட கோட் மாதிரி இருக்கிறது வந்து அப்படியே லேயராக அப்படியே அடிக்கிட்டே இருக்கும். வூல் பேக் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஆல்டோ குமுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிம்போ ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தீஸ் கிளவுட்ஸ் ஆர் dark very close to the ground surface associated with rain, snow, slit. இது ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுல வந்து ஒன்றில் வந்து மழையே பெய்யாதுன்னு பார்த்தோம், அதை நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது நிம்மோ ஸ்ட்ராட்டஸில் வந்து டார்க் க்ளவுடாக இருக்கும், ரெயின் கொடுக்கும். இதுதான் முக்கியம். கொஷின் வந்து மழை கொடுக்குற க்ளவுட் எது அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு தான் கேட்பாங்க. அவங்க அவ்வளோ டஃபாக அப்படி வரும்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு தான் கேட்பாங்க, தெரிஞ்சதை ப்ராப்பராக தெரிஞ்சுப்போம். ரெயின், ஸ்னோ, ஸ்லிட். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நிம்போ ஸ்ட்ராட்டஸில் வருது. ஸ்ட்ராட்டோ குமுலஸில் பார்த்தோம்னா கிரே ஆர் ஒயிட்டிஷ் லேயர் ஆஃப் நான் ஃபைப்ரஸ் லோ கிளவுட்ஸ் ஃபவுண்ட் இன் த ரவுண்ட் பேட்ச். இது வந்து பார்த்தோம்னா இந்த ஹைட்டில் இருக்குது, 2500 மீட்டர் டு 3000 மீட்டரில். இது வந்து ரொம்ப கிளியர் வெதர். ஓகேங்களா? ஃபேர் அண்ட் கிளியர் வெதரை கொடுக்குமா. ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு ஆட்டோ ஸ்டேட்டஸ் வந்து கிரே அண்ட் ப்ளூயிஷ் கலரில் இருக்குது, ஃப்ரோசன் ட்ராப்லெட்ஸ் வச்சுருக்கு. ஆல்டோ குமுலஸ் ஓகேங்களா, அது வந்து ஷீப் கிளவுட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த உள்ளன் ஃபைபர் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் அது. நிம்போ ஸ்ட்ராட்டஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு மழை கொடுக்கறது. ஸ்ட்ராட்டோ குமுலஸ் அப்படின்றது வந்து நான் ஃபைப்ரஸ் லோ கிளவுட். ஓகேங்களா? இங்கே வந்து ஃபைப்ரஸ் மாதிரி இருக்காது, ஒயிட்டிஷாக அப்படி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது லோ கிளவுட்ஸ் ஸ்ட்ராட்டஸ், குமுலஸ், குமுலோ நிம்பஸ், அது மாதிரி 3 பிரிச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஸ் அப்படி பார்த்தோம்னா டென்ஸ் லோ லையிங் ஃபாக் லைக் கிளவுட்ஸ் அசோசியேட்டட் வித் ரெயின். நம்ம நிம்போ ஸ்ட்ராட்டஸ் பார்த்தோம், இதுவும் வந்து ரெயின். அடுத்தது பார்க்குறது ஸ்ட்ராட்டஸ்ன்னு பார்த்தது, இதுவும் நம்மளுக்கு ரெயின் அண்ட் ஸ்னோ கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்தது குமுலஸ், இது வந்து டூம் ஷேப்பில் இருக்குது, காலிஃப்ளவர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குமுலஸ் வந்து காலிஃப்ளவர் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது குமுலோ நிம்பஸ் ஃப்ளஃபி திக் கிளவுட் ஹெயில் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பயங்கரமாக ரொம்ப விக்ரஸாக மழை பெய்யுதுல்ல அதுதான். அடுத்தது சன்செட் சிரஸ் கிளவுட் லுக் கலர்லெஸ், அதை வந்து மேர் டெய்ல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? The only sphere which contain all the cloud in the atmosphere is the வந்து troposphere. எல்லா க்ளவுடும் வச்சுருக்க ஒரே ஒரு பார்ட் ஆஃப் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் எது அப்படின்னு பார்த்தா ட்ரோபோஸ்பியர். நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம்ல, 6லேருந்து 20 டிகிரி கிலோமீட்டர் வரைக்கும் இருந்துச்சுல, அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ட்ரோபோஸ்பியரில் எல்லா க்ளவுடும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ப்ரெசிபிடேஷன்னா என்னென்னா தூவுறது.
ஓகேங்களா. ப்ரெசிபிடேட் பண்ணுறது, ப்ரெசிபிடேட்னா என்ன, மழை தூவும், தூறல் போடும், பனி, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுல்ல, அதெல்லாம் ப்ரெசிபிடேஷன் கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர், ப்ரெசிபிடேஷனுக்கு ரீசன்ஸ், ஃபேக்டர்ஸ் ஃபார் த ப்ரெசிபிடேஷன் என்னென்னு பார்ப்போம்னா டெம்பரேச்சர், ஆல்டிடியூடு, cloud type, atmospheric condition, precipitation process. ஓகேங்களா. the main form of precipitation என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு drizzle, rain, sleet, snow, hail, etc. ஓகேங்களா. இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். drizzles அப்படின்னாக்கா இது வந்து மழை துளி தான், தூரலில் தான் வந்து drizzles அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த தூரல் பார்த்தோம்னா நம்மளுக்கு அதோட லென்த் அப்படின்னு 0.5 mm. ஓகேங்களா. 0.5 mm சின்னதாக இருக்கும், மைனட்டாக, மேலே விழுறதே தெரியாது. ஓகேங்களா. சாரல் அடிக்குது இல்லை, அதுதான் சாரல். மழை பெஞ்சா வருமோ. ஓகே, தூரல் போடுறது தான் வந்து ட்ரிசில். ஓகே, மழை ரெயின் வந்து ரெயினோட டயமீட்டர் ட்ராப்பில் வந்து மோர் தென் 5 mm இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது ஸ்லிட். திஸ் precipitation இஸ் த மிக்சர் ஆஃப் ஸ்னோ அண்ட் ரெயின். மழை மற்றும் பனி ஸ்னோ ரெண்டுமே கலந்தது வந்து ஸ்லிட் அப்படின்னு சொல்கிறாங்க. Snow is formed when condensation occur below the freezing point. அந்த நம்ம cloud வந்து கூட்டமாக இருக்கும், அப்படியே எல்லா க்ளவுடும் ஒன்றா சேரும்போது ஒரு பாயிண்டில் அதோட வெயிட்டில் ஈரப்பதம் அதிகமாகி ஒன்றா கூடும்போது அது தாங்க முடியாமல் மழையாக பொழுது இல்லைங்களா. அதே மாதிரி தண்ணியாக இருக்கிறதுனால மழை கொட்டுது. அதே மாதிரி அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் இன்னும் குறைவாக போய் ஃப்ரீசிங் பாயிண்டில் போயிடுச்சுன்னா அது வந்து ஸ்னோ. ஓகேங்களா. ஓகே, அதனால தான் நம்மளுக்குலாம் ஸ்னோ இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்மளாம் ட்ராபிக்கல் ஏரியாவில் இருக்கோம் இல்லையா, எப்பயுமே சன்லைட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஃப்ரீசிங்கில் போகிற அளவுக்கு நம்மளுக்கு டெம்பரேச்சர் குறையாததுனால நம்மளுக்குலாம் அதிக ஸ்னோஃபால்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல. ஓகே, ஹேல்ஸ் அப்படின்னாக்கா ஹேல்ஸ் ஆர் சக்ஸ் ஆஃப் ஐஸ் கிரேட்டர் தேன் 2 centimeter in diameter. ஹேல்ஸ் ஆர் சக்ஸ் ஆஃப் ஐஸ் கிரேட்டர் தேன் 2 centimeter in diameter அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஹேல் ஸ்டோன்ஸ் ஆர் a form of solid precipitation where a small piece of ice falls down. ஓகேங்களா. hailstones are a form of solid precipitation where a small piece of ice falls down. ஆலங்கட்டி மழை. ஓகேங்களா, அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து நிறைய பார்த்துருப்போம். ஸோ எல்லாத்தையும் ஒரே டைமில் மண்டையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. நிறைய கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இந்த கான்செப்டை நம்ம பார்த்தது தான் நம்மளுக்கு அட்மாஸ்பியரை பற்றி ஒரு கிளாரிட்டி ஒரு ஐடியா இருக்கும். க்ளவுட்ஸை பற்றி பார்த்துருப்போம், ஹியூமிடிட்டினா என்னென்னு பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்ததுனால நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மான்சூன், அதில் வந்து டக்குன்னு மான்சூன்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா கான்செப்டும் சொல்லியாச்சு, எல்லாத்தையும் எல்லாமே சொல்லியாச்சு. ரெஃபரன்ஸ்க்கு அந்த 3 லெசன் சொன்னேன் இல்லைங்களா வீடியோ ஸ்டார்டிங்கில், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. கீப் ஸ்டடிங். ஆல் தி பெஸ்ட்.